வணக்கம். தமிழர்களின் ஐவகை நிலங்கள் பற்றின செய்திகளை தான் நம்ம இந்த காணொலியிலலாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களில் இயற்கை சார்ந்த நிலங்கள் ஐவகையாக முன்னோர்கள் பிரித்துள்ளதை நாம் அறிந்ததே. அவற்றில் குறிஞ்சி நிலம் என்ன என்பதை பற்றின செய்திகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஐந்திணைகளான குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் நிலங்களில் குறிஞ்சியே முதலாவதாக உள்ளது. அதன் சிறப்புகளை என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். குறிஞ்சி நிலம் மலை சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக உள்ளது. ஐவகை நிலங்களில் பழந்தமிழர் மலையிலும் மலை சார்ந்த இடங்களிலும் குறிஞ்சி என பெயரிட்டு வந்தனர். தமிழ்நாட்டில் குறிஞ்சி நிலப்பகுதியாக இருப்பது மேற்கு காற்றாலை மலைகள், கிழக்கு காற்றாடி மலைகள், நீலகிரி, பழனி, ஆனைமலை போன்ற பகுதிகளாக குறிஞ்சி நிலப்பகுதிகள் உள்ளன. குறிஞ்சி நிலத்தில் உள்ள மக்கள் குறவர் என்று அழைத்தனர். குறிஞ்சி நிலத்து ஊர்கள் சிறுகுடி, பாக்கம் என்று அழைக்கப்பட்டது. குறிஞ்சி நில மக்களின் தலைவர்கள் வெப்பன், சிலம்பன் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டனர். குறிஞ்சி நிலத்தில் மலர்களான குறிஞ்சி, காந்தல், வேங்கை என இப்பகுதியில் வளரக்கூடிய செடிகளின் பெயர்களுடைய மலர்களின் பெயர்களும் அமைந்துள்ளது மிக சிறப்பானதாக உள்ளது. குறிஞ்சி செடி அல்லது நீல குறிஞ்சி செடியில் பூக்கும் குறிஞ்சி மலர்களின் நீல நிறத்தால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நீலகிரி என பெயர் பெற்றது. இதனுடைய சிறப்பு குறிஞ்சி பூக்களின் தன்மையாலே அமைந்துள்ளது. நீலம், கிரி என்பது மலை, நீலம் என்பது வண்ணம், அதனாலேயே நீலகிரி என்ற பெயரை பெற்று குறிஞ்சி நிலமான நீலகிரி தமிழகத்திற்கு வலிமை சேர்க்கப்படும் ஒரு நிலப்பகுதியாக உள்ளது. நீலக்குறிஞ்சி குறிஞ்சி நிலத்தின் தெய்வமான சேயோனாக வழிபட்டனர். முருகன், சிவன் இருவருமே சேயோன் என்று அழைக்கப்பட்டனர். எனினும் முருகனே குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக மக்கள் கும்பிடுகிறார்கள். எனினும் தெய்வ வழிபாட்டு நெறிகளான பலியிடுதல், வெறியாடல் போன்ற இம்மக்களின் பழக்க வழக்கங்கள் சங்க இலக்கியங்களின் மூலம் நாம் காணலாம். பண்டைய குறிஞ்சி நில மக்களின் முக்கிய தொழில் கிழங்கு அகற்றுதல், தேனெடுத்தல், திணைக்காத்தல் என்று முக்கியமாக வேட்டையாடுதல் போன்ற தொழில்களை குறிஞ்சி நில மக்களே செய்து வந்தனர். குறிஞ்சி திணையில் அகப்பொருள்களான முதல் பொருள் மலை, பாறை, நல்வரை, ஓங்கல் வெட்பு, நெடுவரை, சிலம்பு, அடக்கம். இதனுடைய பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூதிர்காலம், சிறு பொழுது யாமம். குறிஞ்சி திணை கருப்பொருளில் என்னன்னா, தெய்வம் முருகன், ஊர் சிறுகுடி, நீர் அருவி, சுனை நீர், மரங்கள் அகில், வேங்கை, பூ குறிஞ்சி, காந்தல், விலங்கு புலி, கரடி, சிங்கம், பறவை கிளி, மயில் போன்றன. மக்கள் வெப்பன், குறவன், குரத்தியர் மற்றும் காணவர் கொடிச்சி. உணவு மலைநெல், திணை. தொழில் தேனெடுத்தல், கிழங்கு அகற்றுதல், வெறியாடல், திணைக்காத்தல் போன்ற தொழில்களை செய்து வந்தனர். இசை பண் குறிஞ்சி பண்ணாக இசையை இசைத்தனர். யாழ் இசை கருவியும் குறிஞ்சி யாழ் பகுதியில் வாசிக்கப்பட்டது. பறை, தொண்டகம்
இதனோட உரிப்பொருள் என்ன? குறிஞ்சி திணைக்குரிய உரிப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தல் என்பது ஒன்று சேருதல். மலைவாழ் மக்கள் எப்பொழுதும் கூடியே இருப்பதை இவை உணர்த்துகிறது. குறிஞ்சி திணை புறப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெச்சி. பகை நாட்டாரின் பசுக்களை கவர்ந்து எடுத்து வருதல் போன்றவை குறிஞ்சி நில புறப்பொருள்களாக பார்க்கப்படுகிறது. மேலும் சில செய்திகளை அடுத்த காணொளியில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.